இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள், இக்கட்டுக்கள், இடையூறுகள், கவலைகள், வேதனைகள் இவைகளில் எங்களுக்கு நீர் ஆறுதலாக இருந்து நாங்கள் படுகிற வேதனைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்குகின்ற உமது வல்லமையான கிருபைக்காகவும் உமது உடனிருப்பிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களுடைய நற்செயல்களால் உமக்கு ஏற்றவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் அழைப்பு விடுக்கின்றீர். நாங்கள் செய்கின்ற நற்செயல்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். நாங்கள் விண்ணரசில் நுழைவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கின்றீர். இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கவும், குறிப்பாக உம்முடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்கின்ற நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழவும், எங்கள் சொல்லாலும் செயலாலும் உம்முடைய சீடர்களாக நாங்கள் வாழ நீர் கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது என்றும், சின்னப்பர் எவ்வாறு இறையரசை கட்டி எழுப்ப துன்புற்றார் என்று தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். அவருடைய வாழ்க்கையின் வழியாக அவர் இறையரசை கட்டி எழுப்ப அவரை முழுமையாக கொடுத்தார். பல வகையான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவர் இறை செய்தியை மக்களுக்கு கொடுத்தார். அவரை பின்பற்றி நாமும் இறைவனுக்காக நல்லதை சிந்தித்து நல்லதை பேசி இறை அரசின் அங்கத்தினர்களாக வாழ நம்மையே ஒப்பு கொடுப்போம். இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாக தருவார். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகின்றார், உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று. மேலும் அவர் இவ்வாறு கூறுகின்றார், விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடனும் அங்கு வந்து திருடுவதில்லை என்பதை விளக்குகின்றார். இறைவனுக்கு ஏற்ற செயல்களை நாம் செய்யும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று விளக்குகிறது. இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களுக்கு நல்லதையே செய்தார். நல்லதையே செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் நற்செயல்களை செய்து விண்ணகத்திற்கு செல்வத்தை சேர்க்க அழைக்கின்றார். அதனை உணர்ந்து நாம் செயல்படுவோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.